Bismillahirrahmanirrahim. Assalatu wassalam ala ashrafil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. வானங்களையும் பூமியையும் படைத்து போஷிக்கும் ஏக வல்லனாயன் அவன் ஒருவனையே போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். ரமலான் மாதத்தை முன்னிட்டு நடத்தப்படும் இந்நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்து வல்லனாயன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்களின் திறமைகளுக்கு களம் தந்து கண் திறந்து விடும் இவ்வவையில் இல்மை தேனாயூட்டிக் கொண்டிருக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் மாலிமாக்களுக்கும் என் அன்பின் சகோதர சகோதரிகளுக்கும் எம் சத்திய தூதர் கற்றுத்தந்த சாந்தி மொழி சுவனத்தின் வாழ்த்து மொழி சலாத்தின் எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தராவிஹ் தொழுகை என்ற தலைப்பில் சிறு உரை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ரமலான் மாதத்தில் முக்கியமான அமல்களில் ஒன்று ரமலானில் ஒவ்வொரு இரவிலும் இஷாவுக்கு பின் தொழப்படும் தராபிஹ் தொழுகையாகும். இந்த தொழுகையின் மூலம் நாம் அல்லாஹ்வுடன் ஒரு வலுவான உறவை வளர்த்துக் கொள்ள அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்துள்ளான். தராபிஹ் தொழுகை எமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு வழியாக செயற்படுகின்றது. இந்த தராபிஹ் தொழுகை ஜமாத்தாக தொழுவது சுன்னத்தாகும். இது 20 ரக்காயத்துக்களை கொண்டது. அதே போல் விசேஷமாக பல இடங்களில் இந்த தராபிஹ் தொழுகையில் தான் அல் குர்ஆன் முழுமையாக ஓதி தொழுவிக்கப்படுகின்றது. முன்னைய இமாம்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் பகலில் நோன்பு நோட்பார்கள், இரவில் நின்று வணங்குவார்கள். சில இமாம்கள் 2 நாட்கள் ஒரு குர்ஆன் அல்லது 3 நாட்கள் ஒரு குர்ஆன் என்று தொழுகையில் ஓதி முடித்துள்ளார்கள். ஏனெனில் தொழுகையில் குர்ஆன் ஓதுவதற்கு ஏராளம் சிறப்புகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலானில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இரவில் நின்று வணங்குகின்றார்களோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்னைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல் சக்தி வாய்ந்த தராபிஹ் துஆ மன்னிக்கும் குணம் கொண்ட அல்லாஹ்விடம் நமது பக்தியை வெளிப்படுத்த உதவுகின்றது. அது மட்டுமன்றி இந்த தராபிஹ் நேரம் துஆ கேட்பதற்கு சிறந்த நேரமாக இருக்கின்றது. குறிப்பாக சுருக்கம் என்னவெனில், அனைத்து விதமான எல்லா இபாதத்துகளும் இந்த தராபிஹ் தொழுகையில் அடங்கியுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகின்றார்களோ அவர் சுஜூதில் அதிகரிக்கட்டும். அந்த பாக்கியத்தை அடைவதற்கு இந்த தராபிஹ் தொழுகை முக்கிய இடம் வகிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையில் நின்ற நிலையில் குர்ஆன் ஓதுபவருக்கு ஓர் எழுத்திற்கு 100 நன்மை வழங்கப்படும். அதே போல் அதை செய்மடுப்பவர்களுக்கு அதிகமான நன்மைகள் வழங்கப்படும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஓர் ஆயத்தை ஏனும் செய்மடுக்கின்றாரோ அவருக்கு இரட்டிப்பான நன்மை வழங்கப்படும். அது மட்டுமன்றி தொழுகையில் குர்ஆனை செய்மடுப்பவர்களுக்கு அதிகமான நன்மைகள் வழங்கப்படும். எனவே அனைத்து விதமான இபாதத்துகளும் இந்த தராபிஹ் தொழுகையில் பதிந்துள்ளது. அடியார் அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவும், தனது பட்டோலைகளில் கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் இந்த தராபிஹ் தொழுகை காரணமாக இருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகின்ற ரமலான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்தி அல்லாஹ்வின் பொருத்தத்தை அறிந்தவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் எம்மையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.